ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்திலே நியாய தீர்ப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே நியாய தீர்ப்பு அப்படின்னு பேசினாலே நம்ம 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவோம். ஒன்று, பார்த்துக்கலாம், என்ன இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இயேசு வர்றாரு அப்படின்னு சொல்லி, என்ன நடந்துடுச்சு பெருசாக, ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம், நல்லவங்களாக வாழுவோம், ஒரு நல்ல கிறிஸ்தவங்களாக வாழுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் நியாய தீர்ப்பு, அதாவது கையை உடைச்சிருவார், காலை உடைச்சிருவார், நீ அந்த தப்பு பண்ணிட்ட, அதனால தான் ஆண்டவரோட நியாயம் தீர்ப்பு, இப்படி பல காரியங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் நடுநிலையாக வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் இந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக வேதம் நியாய தீர்ப்பு என்று கூறும்பொழுது பல வகையான நியாய தீர்ப்புகளை வேதத்திலிருந்து சொல்லுகிறது. பொதுவாக இஸ்ரவேல் தேசத்திற்கான நியாய தீர்ப்பு, புற தேசத்தாருக்கான நியாய தீர்ப்பு, விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு, பூமிக்கான நியாய தீர்ப்பு, இன்னும் அந்த தேவ தூதர்களுக்கான நியாய தீர்ப்பு, விழுந்து போன தூதர்களுக்காக, இப்படி பல நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. நாம் இது எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறதில்ல. நமக்கு மிகவும் அவசியமானது விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு, அதை குறித்து தியானிக்க போகிறோம். இதை தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது கடந்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 3 காலகட்டமாக இது இருக்கிறது. அதாவது அவர் பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், நம்மளுடைய பாவத்திற்கான நியாய தீர்ப்பு சிலுவையிலேயே ஏற்கனவே தீர்க்கப்பட்டாகிவிட்டது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக. 2வது நியாய தீர்ப்புன்னு சொல்லும் பொழுது ப்ரெசன்ட் டே ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது விசுவாசிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஒரு சில நியாய தீர்ப்பை குறித்து, அதாவது சாஸ்டைஸ்மெண்ட், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், நாமளே சில காரியங்களை நியாயம் தீர்க்கணும்னு வேதம் சொல்லுது. உன்னை நீயே நிதானித்து அறிந்து அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னும் தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல அப்படின்னு சொல்லி சிட்சையை குறித்து அதையும் நியாய தீர்ப்பு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு நியாய தீர்ப்பு என்று வரும் பொழுது அது ஒரு பிரதிநிதியாக, பிள்ளையாக இப்போ நியாய தீர்ப்பு, பிரதிநிதியாக அப்படின்னா ஒரு அம்பாசிடராக, அவருடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்தோம் என்பதை குறித்து அதற்கான ரிவார்ட், அந்த நியாய தீர்ப்பு பின்னால் வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பு. நீங்கள் நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி படிக்கும் பொழுது இந்த பின்னணியோடு நீங்கள் இந்த வசனங்களை படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ நாம் பிள்ளைகளாக இருக்கிற அந்த காலத்தை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். சரி, நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளுடைய நிகழ்கால நியாய தீர்ப்பை குறித்து கடந்த சில வாரங்களாக நம்ம படித்தோம். நம்மளுடைய எதிர்கால நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், எல்லாரும் நியாய தீர்ப்புன்னு சொல்லும் பொழுதே இயேசு வரும்பொழுது என்ன நடக்கும், இதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், எதிர்பார்ப்பு. சரி, இயேசு வரும்போது நமக்கு என்ன நடக்கும்? நமக்கு ரிவார்டு கிடைக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, இப்போ ரிவார்டு கிடைக்கும், எதன் அடிப்படையில் கிடைக்கும்? அப்போ இந்த ரிவார்டு, அந்த நியாய தீர்ப்பில் நான் சிறந்தவனாக விளங்குவதற்கு அல்லது தேறினவனாக விளங்குவதற்கு நான் என்னென்ன செய்யணுங்கிறத குறித்து தான் இந்த சீரீஸ் ஆஃப் டீச்சிங்கில் படிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கொஸ்டின் பேப்பர். என்ன கொஸ்டின் பேப்பர்? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எதன் அடிப்படையில் மார்க்கு கொடுப்பாங்க? அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் இப்போவே என் கையில் கிடச்சிருச்சுன்னா நான் கொஞ்சம் எக்ஸாம் நல்லா எழுதலாம்ல, அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவில் வேதத்திலேருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கி ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பணத்தை குறித்த நம்மளுடைய கருத்து, அல்லது மணி ஆர் மேக்கர், அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதானமாக பணம் ரூல் பண்ணுகிறதா அல்லது நம்மை படைத்தவர் ரூல் பண்ணுகிறாரா? இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இதுக்கும் நியாய தீர்ப்புக்கு சம்மந்தம் இருக்கா? பார்க்கலாமே, வசனத்தில் பார்க்கலாம். ஒரு வசனத்தை நான் முதல்ல உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். அதை வாசிக்கிறதுக்கு முன்னே நம்ம எல்லாருமே நியாய தீர்ப்புன்னே நம்ம நெருப்புக்குள்ளே போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆக்சுவலாக விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் நியாய தீர்ப்பு வரும்பொழுது நாம் நெருப்புக்குள்ளே போக மாட்டோம், ஆனால் நாம் செய்த கிரியைகள் நெருப்புக்குள்ளே போகும். we will be judged by our works. our works will be tested. நம்மளுடைய கிரியைகள் நெருப்புக்குள்ளே போகும். அந்த கிரியைகள் எப்படி இருக்கணும்? வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13, 14. அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான்.
அது என்ன ஒர்க்ஸ், நம்ம பண்ண ஒர்க்ஸ், அதை நம்ம பண்ண கிரியை, நம்மளுடைய வேலை நிலைக்குமா நிலைக்காதா, அப்படி நிலைக்கிறதா இருந்தால் எப்படி நம்ம வேலை இருக்கணும் அப்படின்னு தியானிக்கிற அந்த பகுதியில் முதல்ல பணத்தை குறித்து நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், அதுதான் முதல்ல. இது ஒரு வகையான ஒர்க்ஸ். ஆமாம், இதுவும் நியாய தீர்ப்பில் பேசப்படுது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? வசனத்திலே பார்ப்போமே. 1 தீமோத்தி 6வது அதிகாரம் 17, 18, 19 இந்த வசனங்கள்லாம் நான் வாசிக்கிறேன். வாசிக்காமலே வேகமாக சொல்லிடலாம். ஆனால் வாசித்தோன்னா உங்களுக்கு இன்னும் அது தெளிவாக அந்த வார்த்தைகள் புரியுங்கிறதுக்காக சில இடத்துல அழுத்தம் கொடுத்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம் முதல். உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாக இராமலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே பணம் வந்த உடனே ஒன்று அறியாமலேயே இருமாப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துடாத. அதுக்கு அடுத்து நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிலையான தேவன் மேலே நம்பிக்கை வைக்காம ஐஸ்வர்யம் வந்த உடனே இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீ யாரு? தேவனுடைய பிள்ளை தான்ப்பா, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த பணம் வந்த உடனே இந்த பாடுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயின் மூலமாக சபைக்கு எழுதுகிற அந்த வரிகளை நான் வாசிக்கிறேன். இப்போ நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நம்பிக்கையை வைக்கணும். யாரு? தேவனுடைய பிள்ளைகள். யார் மேலன்னா ஒரு பக்கம் கடவுளையும் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யத்தையும் வைக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யம் வரும் பொழுது ஒருவேளை தேவன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஐஸ்வர்யத்து மேலே வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒர்க், அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இடத்துல வருது. அடுத்த வசனம் பாருங்க. நன்மை செய்யவும் நற்கிரியையில் ஐஸ்வர்யவான்களாக தாராளமாக கொடுக்கிறவர்களாகவும் உதார குணம் உள்ளவர்களாக இருக்கவும். அப்படின்னு அர்த்தம்? பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ சேமித்து எவ்வளோ நானே வச்சு நானே அனுபவித்து எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு அப்புறம் பேரப்பிள்ளை அப்படின்னு யோசிக்கிறியா? இல்லை, இந்த பணத்து மேலே நம்பிக்கை வைக்காம தேவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நான் தாராளமாக கொடுக்கிறவனாகவும் உதார குணமுள்ளவனாக இருக்கிறேனா அப்படிங்கிறது ஒரு செக் பாயிண்ட். அடுத்த வசனம். இதுக்கும் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன கனெக்ஷன்? அடுத்த வசனம் அதை பற்றி பேசுது. என்ன பேசுது? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நித்திய ஜீவன், வருங்காலம், ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு? சபைக்கு. இப்படிப்பட்ட சபைக்கு நீ ஒரு விஷயத்தை கட்டளையாக சொல்லு. என்ன கட்டளை? இவங்க ஐஸ்வர்யம் வந்த உடனே இருமாப்பு வந்துடாமல் நம்பிக்கையை நிலையான தேவன் மேலே இருக்க நம்பிக்கையை எடுத்து நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேலே வச்சிடக்கூடாது. இப்படி வச்சா அது அவங்களுக்கு நல்லது அல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? உதார குணமுள்ளவர்களாக இருக்கணும், எல்லாருக்கும் கொடுக்குறவங்களாக இருக்கணும். அதன் மூலமாக நம்பிக்கை பணத்தின் மேலே அல்ல, தேவன் மேலே இருக்கிறதாக நிரூபிக்க வேண்டும். இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர். இன்றைக்கி ஒரு சிம்பிள். உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? பணத்து மேலே இருக்கா இல்லை தேவன் மேலே இருக்கா? ரொம்ப சிம்பிள். பணத்துக்காக ஓடுறோமா தேவனுக்காக ஓடுறோமா? பணம் தேவன் வந்தோன்னே யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சரி, ரொம்ப எளிதாக சொல்லணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அது மேபி ஒரு செலிப்ரேஷன், டே ஆஃப் செலிப்ரேஷன் வச்சுடுங்க. நல்ல வியாபாரம் ஆகும். காலையில் கடை திறந்தால் கல்லா கட்டும். இப்போ காலையில் 10 மணி சர்ச்சு காலையில் போகணும். இப்போ 10 மணி கடையை திறந்துட்டு கல்லாவை கட்டிட்டு சாயந்தரமாக சர்வீஸுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வருதா? இல்லை கண்டிப்பாக காலையில் சர்ச்சுக்கு போகணுங்கிற எண்ணம் வருதா? அதாவது தேவனை முன்னிலைப்படுத்துகிறோமா பணத்தை முன்னிலைப்படுத்துகிறோமா? பிள்ளையை படிக்க வைக்கிறோம், எதுக்கு படிக்க வைக்கிறோம்? பணக்காரர் ஆகணுங்கிறதுக்காக படிக்க வைக்கிறோமா? இல்லை படித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் தேவ நாமத்தின் மகிமைக்காக அவன் செய்யணும், அதுக்காக தான் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? இல்லை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தொழிலதிபர் வாழ்க்கையில் நடந்தது. அதை சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த தொழிலதிபருடைய பெயர் மிஸ்டர் த்ரான்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர். அவர் ஒரு கிறிஸ்தவ பின்னணியத்தை சேர்ந்தவர். எல்லாத்துக்கும் ரொம்ப தான தர்மங்களை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன். அந்த மனுஷன் 18வது நூற்றாண்டு 1720கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அவர் நிறைய பேருக்கு நல்லா உதவி செய்வார். ரஷ்யன் ட்ரேட் அதில் ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப நல்ல ஒரு ரிச் மேன். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பெரிய ஒரு வியாபாரத்தில் ஒரு அடி வந்தது. எவ்வளோ அடி அப்படின்னா 100,000 பவுண்ட்ஸ்.
அதாவது நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா 1,12,00,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. இந்த நேரம் பார்த்து ஒரு குறிப்பிட்ட சேரிட்டிக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு டொனேஷனுக்காகனு வச்சுடுங்களேன், ஒரு ஊழியக்காரர் வந்து கேட்க வராரு. அவர் வரும்பொழுது தான் தெரியுது இதை மாதிரி 1,4 கோடி ரூபாய் அவர் லாஸில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ 1,4 கோடி ரூபாய் லாஸில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ போய் நம்ம இதை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஐயா நான் வேணா அப்புறமா வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயா இந்த வெல்த் என்னுடையதல்ல, இந்த பணம் என்னுடையதல்ல, இது தேவன் எனக்கு கொடுத்தது. இப்படி தேவன் எனக்கு கொடுத்ததை என் கையிலேருந்து எடுத்து வேற யாருக்கும் கொடுத்துறதுக்கு முன்னால் முடிந்த வரைக்கு அவர் என் கையில் கொடுத்ததற்கான நல்ல திட்டங்களை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட வேண்டியவர் டபுள் சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு, அதாவது கொடுக்க வேண்டிய டொனேஷனை காட்டில் டபுள் மடங்கு நான் தந்துடுறேன், என் கையில் இருக்கும் போதே இதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர் தேவன். நீங்களும் நானும் வச்சிருக்கிற ஐஸ்வர்யம் நீங்கள் உங்களுடைய திறமையினாலோ இல்லை நான் என்னுடைய திறமையினாலோ கொண்டு வந்ததில்லை. இதை சம்பாதிக்க தேவன் பலன் கொடுத்தார். கொடுத்த ஐஸ்வர்யம் வேணுமா, கொடுத்தவர் வேணுமா? இல்லை ரொம்ப சிம்பிள், கிவ்வர் வேணுமா இல்லை அந்த கிவ்வர் கொடுத்த கிஃப்ட் வேணுமா? வசதியாக வாழ்ந்து அதே நேரம் தேவனிடத்தில் பரலோகத்தில் ஏழையானவ சம்பவங்களும் வேதத்தில் இருக்குது. இங்கே ஏழையாக வாழ்ந்து பரலோகத்தில் ஐஸ்வர்யவான்கள சம்பவம் இருக்குது. 2 பக்கமும் ஐஸ்வர்யவான்களாக வாழ்ந்த சம்பவம் இருக்குது. நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நியாயத்தீர்ப்பின் நாளில் எங்களுடைய கிரியையானது அக்கினியின் வழியாக செல்லும் பொழுது அதை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவரே, இந்த பணத்தை குறித்த எங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சோதித்து பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் வைத்திருக்கிற அனைத்து ஐஸ்வர்யமும் தேவனாகிய நீர் எங்களுக்கு கொடுத்தது. ஆனால் எங்கள் நம்பிக்கை கொடுக்கப்பட்ட இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்காதபடி கொடுத்தவராகிய ஐஸ்வர்ய சம்பன்னர் மேலே வைக்க நாங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹெல்ப் us to put our trust on the giver rather than the gift. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது அல்ல, நிலையான தேவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த ஐஸ்வர்யத்தை உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.